ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் காட்டில் பாசிப்பயிறுனுக்கு தாங்க நானும் சித்தியும் பிறக்க வந்திருக்கோம். இந்த காடு ஆட்டுக்குட்டி மேயுது பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் சின்னத்தத்தவங்க காடு. பீனாத்தி மரம் வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பீனாத்தி மரம் வச்சது எல்லாத்தையுமே ஒடிச்சு போட்டு ஆட்டுக்குட்டி திங்கிது பாருங்கள். தாத்தா அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறனால கிணத்துக்கடவில் இருக்காங்க, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. சின்ன மாமாவுக்கு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, பார்க்கல, சும்மா இருக்குது நிலம். அதனால் பாருங்கள் ஆட்டுக்குட்டி மேயுது. நானும் சித்தியும் எங்களோட காட்டில் பாருங்கள் நெத்து பிறக்க வந்துட்டோம். இது எங்களோட காடு தான். இப்போ சித்திவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த காடு நாங்கள் வெளியூரில் இருக்கிறனால பார்க்க முடியல. எங்கள் அவ்வா தாத்தாவுக்கு உடம்பு முடியாதனால சித்திவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த பின்னாத்தி மரம் தான் வச்சுருக்கோம். அது ஊடு பயிராக தான் பார்த்திங்கன்னா இந்த பாசி பயிர் போட்டிருக்காங்க சித்திவங்க. பூச்சி ஃபுல்லாக அந்த பயிர் எல்லாத்தையுமே பூச்சி உறிஞ்சிருச்சுங்க. பூச்சி, இந்த புழுவு, மருந்தடித்தாங்க, உரம் போட்டு களை எடுத்து எல்லா இதுவுமே செஞ்சாலுமே நிறைய இந்த விவசாயத்தில் நிறைய செலவு தான் அதிகமாக இருக்குது. செலவுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கல பாருங்கள். இப்போ எல்லாம் நெத்து எடுத்துகிட்டு காமிக்கிறோம். ஃபுல்லாக எடுத்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு காடு ஃபுல்லாக எடுத்து நெத்து எவ்வளோ வந்திருக்கு. இப்போ செகண்ட் டைம் எடுக்கிறாங்க, 2வது தடவை நெத்து. ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துட்டாங்களாம் நெத்து. இப்போ 2வது டைம். எங்கள் தங்கச்சிக்கு 5 மாதத்தில் வளையல் போட வந்தேன். சரி வளையல் போட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி சித்தி நெத்து எடுக்க வரணும்னு சொன்னாங்களா, சரி அப்படியே நானும் 2 பேரும் வந்து பிறக்கிட்டுருக்கோம், நானும் சித்தியும். சித்தி வந்து எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சிங்க, எங்கள் மாமாவுக்கு தங்கச்சி. இப்போ 2 பேர் பிறக்கிட்டுருக்கோம். பாசிப்பயிர் பார்த்திங்கன்னா விலையெல்லாம் வெளியில் வாங்கினோம்னா நமக்கு அதிகமாக கிடைக்கிது. ஆனால் நம்மக்கிட்ட வாங்கும்போது ரொம்ப கம்மியாக வாங்குகிறாங்க பாருங்கள். ஆனால் இந்த பயிர் வந்து விற்கவெல்லாம் முடியாதுங்க. இப்போதைக்கு இருக்கிறது வீட்டு செலவுக்கு ஆகிரும். ஏன்னா அதிகமாக வரலை பார்த்திங்களா, வெள்ளாமை அதிகமாக வரலை. பயிர் சரியில்லை இந்த வருஷம் பாருங்கள். எல்லாம் பூச்சி உறிஞ்சு புழு மேய்ஞ்சு அவ்வளோ இதாக இருக்குது. செடி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் சுற்றி நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். சுற்றி அந்த எங்கள் மாமா அவங்க இது வச்சுருக்காங்க, மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இந்த பருத்தி எல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டட வேலைக்கு போவாங்க. டெய்லியுமேவும் கட்டட வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து இந்த பருத்தி போட்டிருக்காங்க அவங்க காட்டில், சித்தியவங்க காட்டில். அதுக்கு பருத்தி காட்டில் களை எடுக்கிறது, மற்ற பருத்தி வரும்போது பருத்தி எடுக்கிறது, இந்த மாதிரி. இப்போ பயிர் வந்திருக்கு பார்த்திங்களா, இப்போ வந்து அந்த பயிருன்றேன் இந்த நெத்து எடுக்கிறது, இந்த எல்லா வேலையுமே ஒரு 6 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 7:30 8 மணி வரைக்கும், ஒரு 7:45 7:30 வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி கட்டட வேலைக்கு போயிடுவாங்க பாருங்கள். சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க. அவங்களாலையெல்லாம் உண்மையிலேயும் நான்லாம் வேலை செய்யவே மாட்டேன் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பாருங்கள் விவசாயத்தில் பலன் இல்லாமல் தான் இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணாலும் வருமானம் கம்மியாக தான் இங்கே வருது பாருங்கள். மக்காச்சோளம் நல்லா இருந்துச்சு. எனக்கு 2 3 பிடியும் கொடுத்தாங்க, 4 5 சாப்பிட சொல்லி. மாமாவங்க தோட்டம் தான் பக்கத்தில் இருக்கிறது. போன வருஷம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சித்திவங்க காடில் அங்கே பக்கத்தில் இன்னொரு காடு இருக்குது, அங்கே பருத்தி போட்டிருந்தாங்களா. அப்போ அங்கே மருந்தடிக்க வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பருத்தியெல்லாம் பிறக்கிட்டு இந்த வழியாக தான் அங்கிட்டு இன்னொரு வழி இருக்குது, போகும்போது பிடியும் கொடுத்தாங்க. அப்பையும் சாப்பிட்டு இந்த வருஷம் அதே மாதிரி தான் மக்காச்சோளம் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு மக்காச்சோளம், நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே இந்த காடு எங்களோடது. பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு மாமா அவங்க காடு, அவங்க பருத்தி போட்டிருக்காங்க. இதில் பாருங்க எங்களோட காட்டில் இந்த பீனாத்தி மரம் வந்து அதிகமாக வளர்ச்சியே இல்லைங்க. ரொம்ப பாருங்கள் சின்ன மரமாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப வருஷமாச்சு வச்சு, அது இன்னும் மழை சரியாக இல்லாத இருக்கிறதுனால வளர்ச்சி அதிகமாக வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதான் இதை வெட்டி விட்டுட்டோம்னா சித்தி இவங்க பார்க்குறது கொஞ்சம் விவசாயம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இருக்கிறனால அந்த மரத்தில் இருக்கிற பூச்சி அது இதெல்லாம் இருக்கிறனால தான் இந்த விவசாயத்துக்கு ரொம்ப பாதிக்குது. அதனால் இந்த மார்ச் ஏப்ரலில் அந்த மரத்தை வெட்டி விடணுங்க. வானம் பார்த்த பூமியெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் வெள்ளாமை எடுக்கலாங்க. அதுக்கப்புறத்து 6 மாதம் சும்மா தான் இருக்கும் காடு. எல்லாமே வானம் பார்த்த பூமி காடு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தாங்க எங்கள் ஏரியா சைடு.
தோட்டமாக இருக்கிறதுல விவசாயம் பண்ணுவாங்க. தண்ணி இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ணுவாங்க. போர் போட்டு இந்த மாதிரி கிணறு தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காடுன்னா சும்மா தான் இருக்கும். ஒரு 6 மாதம் அந்த மழை இருக்கிற வரைக்கும் வெள்ளாமை எடுத்துக்கிற வேண்டியதுதான். இந்த பருத்தி, கம்பு, சோளம், ராகி, அப்புறம் பயிர் வகைகள் போடுவாங்க. காணப்பயிர் போடுவாங்க. இன்னொரு காடில் சித்திவங்க காட்டில் காணப்பயிர் போட்டிருக்காங்களாம்மா ஃபுல்லாக. இன்னொரு காட்டில் பருத்தி இது வச்சுருக்காங்க. எங்களோட காட்டில் இந்த பாசிப்பயிர் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த பாசிப்பயிர் வந்து வீட்டுக்கு தான் அங்கே யூஸ் ஆகும். வீட்டு செலவுக்கு மட்டும் வச்சுக்கிற வேண்டியதுதான். விற்க முடியாது, ஏன்னா அதிகமாக காய் இல்லை பார்த்தீங்களா. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க வேலைக்கு. அதுக்கப்புறமா அந்த தோட்டத்தில் வேலை இல்லாமல் இருக்கும்போது பூ சீசன் வந்துடும் பார்த்தீங்களா. மார்ச், ஏப்ரல், மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பூ சீசன் இருக்கும், மல்லிகைப்பூ சீசன். அப்போ மல்லிகைப்பூவுக்கு ஒரு நாளைக்கு 50, 100க்கெல்லாம் எடுத்துருவாங்க பாருங்கள். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு கூட பிறக்கிடுவாங்க மல்லிகைப்பூ. அந்த மாதிரி மல்லிகைப்பூவும் பிறக்கிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போவாங்க. எங்கள் ஊரில் யாருமே வீட்டிலே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லா வேலை செய்வாங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயம்னு வந்துட்டால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தாங்க நமக்கு எல்லாமே கிடைக்கும். சும்மா வீட்டில் இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம இந்த டவுன் ஏரியாவில் இருக்கிறதுனால எதையுமே போக முடியல. கிராமத்தில் இருந்தோம்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். தோட்டத்துக்கு போக, இந்த பூ பிறக்க போக, ஏதாவது இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறமா டைம் இருக்கும்போது 100 நாள் வேலைக்கும் போவாங்க பாருங்கள். இவ்வளோ நெத்து பிறக்கி கம்மியாக தான் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த காடு ஃபுல்லாக பிறக்கி எவ்வளோ நெத்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதை தட்டி எடுத்தோம்னா எவ்வளோ வரும் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெத்து நெருக்கி பிறக்கியாச்சு, ஃபுல்லாக பிறக்கியாச்சுங்க. ஃபுல்லாக எடுத்தாச்சு நெத்து எல்லாமே பிறக்கி இந்த ரெடியாக கட்டியாச்சு. சித்தி கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்க. எவ்வளோ நெத்து வந்திருக்காங்க. அந்த சாக்கில் 3/4 சாக்கு, இதில் ஒரு 1/4 சாக்கு கூட வரல. அவ்வளோதாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்ணம்மா சொல்லாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி தாங்க ஃபங்க்ஷன் வச்சாலுமே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தோட்டத்துலேயே வேலை செய்வாங்க. வீட்டிலேயே இருக்கவே மாட்டாங்க பாருங்கள். வேலை இருந்தால் எங்கள் ஊரில் எல்லாருமே அப்படி தான். வேலை இருந்துச்சுன்னா வீட்டிலேயே உட்கார மாட்டாங்க பாருங்கள். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அடுத்தடுத்து வேலையில் தான் பார்ப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை மறுநாள் பார்க்கலாம் அப்படின்ற யோசனையில் தான் இருப்பாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய். நன்றி, வணக்கம்.